இன்னைக்கு பப்பு என்கிற குட்டி நாயை தான் பார்க்க போகிறோங்க இப்போ. அது குளிக்கிறது இப்போ காணொளியில் நாம் படம் பிடிச்சிட்டு இருக்கோம். அதனுடைய அழுக்கு அந்த கலர் தன்மை போகணுன்னா அந்த ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுற இதில் தான் இருக்குது. ஷாம்பெல்லாம் போட்டாச்சு தற்சமயம். போட்டுட்டு அது முடி அதிகமாக இருக்கிறபடினால என்ன பண்ணுறோம் நாம், நல்லா தேய்க்கிறோம் உள்ள. ஏன்னா அந்த அழுக்கு வந்து அதாவது ஹைஜீனிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஹைஜீனிக் அது வந்து உள்ளா வரைக்கும் போனால் தான் அந்த அதுக்குள்ளே அந்த பூச்சிகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அது ஒரு உடம்புல ஒட்டிக்கொள்ளும்ல, அந்த பூச்சிகள்லாம் அது பிடிக்காது சரியா. அதுக்காக அதாவது பொதுவாக வந்து காதில் தான் அந்த பூச்சிகள்லாம் வரும். அதனால் காதில் வந்து நல்லா நாம் வந்து நல்லா செக் பண்ணிக்கணும் ஏதாவது உள்ளே இருக்குதா அப்படின்ட்டு. அது சில நாய்கள் ரொம்ப அதிகமாக தேய்ச்சி கழுவும் போது கோவப்படும். ஆனால் இது குளிக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. மற்ற நேரத்தில் தான் அதனுடைய சேட்டை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்த்துடுங்க. அதனால் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால நாம் டக்குன்னு எடுத்துட்டோம் இந்த காணொளியை. பப்பு, இங்கே பாரு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை ரெடி பண்ணிடலாம். அப்புறம் உன்னுடைய ஒயிட் கலரே மாறிடும். அப்புறம் பார்க்கறதுக்கு அழகாக இருப்ப. இன்னும் கொஞ்சம் டைம், சரியா? எப்போ நம்மளை குளிப்பாட்டி முடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற என்ன நீ? இன்னும் கொஞ்சம், சரியா? ஆ, என்னாச்சு உனக்கு? காலை